எல்லாரும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்திலையும் சொம்பலையும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது 2 விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்க எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்துல எள்ளும் அக்ஷதையும் கலந்தா மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. எத்தலபாக்கு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்றதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாய் போட்டு கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனா ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் தர்ப்பணத்துக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர விரலில் போட்டுக்கோங்க. 2 கட்ட தர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழ போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு 2 தர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோட சேர்த்து கையில மடக்கிக்கோங்க. கையில மடக்கிட்டு 2 கைகளாலையும் தலையில குத்திக்கோங்க. சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ், ஓம் ஹுவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम. வலது காது தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने
व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने हेमन्तऋतौ धनुर्मासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ इन्दुवासर मूलनक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्याम् अमावास्यायां पुण्यतिथौ எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ரேணாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம். अमावास्य पुण्यकाले मम वर्गद्वय पितॄन् उद्दिश्य दर्शश्राद्धं तिलतर्पण रूपेण अद्य करिष्ये. எல்லாரும் தர்பைய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க. வடக்க போட்டுட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. சரியா போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கையை தொடச்சுட்டு ஒரு தாம்பாளத்துல ரெண்டு பக்கமும் தர்பைகளை போட்டுண்டு அந்த தர்ப மேல கூர்ச்சத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது. அந்த கூர்ச்சம் தெற்கு நுனியாக இருக்கணும். தெற்கு நுனியாக பார்த்து எடுத்து வச்சுட்டு ரெண்டு எண்ணெய் கையில எடுத்துக்கோங்க. எல்லாரும் பூனலை இடம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்கத்வய பித்ரேண ஆவாஹயாமி. அந்த எள்ள கூர்ச்சத்தை மேல மறிச்சு போட்டுடுங்க. ரெண்டு கட்ட தர்பங்களை கையில எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. சகதாச்சின்னம் வரிஹி ஊர்ணாமது ஸ்யோணம் பித்ருப்யஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்து மே பிதரஹ சௌம்யாஸஹ பிதாமஹாः பிரபிதாமஹாश्च அனுகைः சஹ வர்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். அந்த தர்பய கூர்ச்சத்து மேல வச்சிருங்க. மறுபடியும் ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்க. அந்த கூர்ச்சத்து மேல மறிச்சு போடுங்க. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா தர்ப்பணம். ஒவ்வொரு தரமும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கோத்ரானு சர்மனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோத்திரங்களும் உங்களுடைய பித்ருக்களுடைய பெயர்களையும் சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யாஸஹ அசும் யஈயுः அவருக்காஹ ருதஜ்ஞாஹ
तेनो वन्तु पितरः हवेषु गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्कर्पयामि। अंगिरसो नः पितरः नवग्वाः अथर्वाणः भृगवः सोम्यासः तेषां वयं सुमतौ यज्ञजानाम् अपि भद्रे सौमनसे स्याम। गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्कर्पयामि। आयन्तु नः पितरः मनोजनसः अग्निश्वात्ताः पथिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु अस्मान् गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्कर्पयामि। ரெண்டாவது மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கோத்திரம் சொல்லி தாத்தாவருடைய பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयत मे पितॄन् गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् सदा नमस्कर्पयामि। पितृभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः पितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः प्रपितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्कर्पयामि। ये चेह पितरः ये च मेह यागिश्च विद्मयान् उचन प्रविद्म अग्नेतान् वेत्थ यदि ते जातवेदः तया प्रत्तं स्वधया मदन्तु। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्कर्पयामि। அடுத்தபடியா மூணாவது கோத்திரம் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கோத்திரம் சொல்லி குள்ளு தாத்தாவுடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லிக்கோங்க. மதுவாதாஹ ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி। கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्कर्पयामि। मधुनक्तम् उतोषसि मधुमत् पार्थिवं रजः मधुद्यौः अस्तु नः पिता। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्कर्पयामि। मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्कर्पयामि। அடுத்தபடியாக ஸ்திரீகளுக்கு உண்டான தர்ப்பணம். எல்லாரும் கோத்திரம் சொல்லிட்டு அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் கோத்திரம் சொல்லிக்கோங்க. அம்மாவனுடைய பெயரை சொல்லுங்க. தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. நான் கோத்ராக நாமினி சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரம் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவருடைய பெயர் அதை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. கோத்ராக நாமினி वसुरूपाः
मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि ரெண்டாவது ஜெனரேஷன் அந்த கோத்திரத்தை சொல்லிட்டு பேரை சொல்லிக்கோங்க. அதாவது அப்பா வழியினுடைய பாட்டி. கோத்ராः நாம்னீः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि மூணாவது அதே மாதிரி கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது. மூணாவது ஜெனரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः பிரபிதாமஹி स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லுங்க. கோத்ராः நாம்नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः நாம்नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளுப்பாட்டி அவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि. அடுத்தபடியா அம்மா வழி தாத்தாக்கள் பாட்டிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. உதீரதாம் அவரே உத்பராசः உன்மத்யமாः பிதரः சோம்யாசः அசும் யஈயுः அவ்ருகாः ருதஜ்ஞாः தேனோ வந்து பிதரோஹவேஷு. அம்மாவையினுடைய கோத்திரம் சொல்லிக்கோங்க. தாத்தாவுடைய பெயரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि अंगिरसोनः पितरः नवग्वाः अथर्वाणः भृगवः
सोम्यासः तेषां वयं सुमतौ यज्ञियानाम् अपि भद्रे सौमनसे स्याम। गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि। आयन्तुनः पितरः मनोजगसः अग्निष्वात्ताः पथिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वधया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु। अस्मान् गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि। ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिस्मृतं स्वधास्थ तर्पयत मे पितॄन्। அம்மாவழி கோத்திரம் சொல்லிட்டு ரெண்டாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् सदा नमस्तर्पयामि। पितृभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः। पितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः। प्रपितामहेभ्यः स्वधाविभ्यः स्वधा नमः। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। ये चेह पितरः ये च नेह यादिश्च विद्मयान् उचन प्रविद्म अग्नेतान् वेत्थ यदि ते जातवेदः तया आप्रतं स्वधया मदन्तु। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। मधुवाताः ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्नः सन्तोषधीः। அடுத்தபடியாக மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு, அதாவது அம்மாவனுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய தாத்தா பேரு சொல்லிக்கணும். கோத்ரான் शर्मणः आदित्य रूपान् मातुः प्रपितामहान् सदा नमस्तर्पयामि। मधुनक्तं उतोषसि मधुमत् पार्थिवं रजः मधुद्यौः अस्तु नः पिता। गोत्रान् शर्मणः आदित्य रूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः। गोत्रान् शर्मणः आदित्य रूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। அடுத்தபடியா அம்மாவழி பாட்டிகளுக்கெல்லாம் தர்ப்பணம். எல்லாரும் கோத்திரம் சொல்லிக்கோங்க. அம்மாவழியினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। அடுத்தபடியாக அம்மாவழி கோத்திரம் சொல்லிட்டு இரண்டாவது ஜெனரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः
मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। அடுத்தபடியாக மூணாவது ஜெனரேஷன் அம்மா வழி கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपीतामही स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि। ज्ञाता ज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि। ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयत मे वर्गद्वय पितॄन् तृप्यत तृप्यत तृप्यत। எல்லா ஜனத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூர்ணலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ளை எழுந்து நின்ன இடத்துலயே 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. தேவதாभ्यः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः। ईशानः पितृरूपेण महादेवः महेश्वरः प्रीयतां भगवान् ईशः परमात्मा सदाशिवः। எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு எதுவோ உட்கார்ந்து பூனலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க எல்லாரும் வர்கத்வய பித்ருभ्यो நமஹ. அந்த எள்ள கூர்ச்சத்து மேல மரிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மभ्यம் ददतो रजिञ्च दीर्घायुत्वञ्च शतशारदञ्च अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. 2 எள்ள இந்த கூர்ச்சத்தை மேல போட்டுடுங்க. தாம்பாளத்துல இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்ட பிரிச்சு கையில எடுத்துக்கோங்க. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ளு எல்லாத்தையும் கையில போட்டுக்கோங்க. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்து நான்ய கோத்ரிணா தே சர்வே திருப்தி மாயாம் து மயோத்ஸ்ருஷ்டைஹ குஷோதகைஹ. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. तृप्यत तृप्यत तृप्यता. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்க. கைகளில் எள்ளு ஒட்டின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்துல நினைச்சு எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. பவித்திரத்தை எடுத்து வலது காதுல வச்சுக்கோங்க. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா
மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் மறுபடியும் இந்த பவித்திரத்தை காதல இருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில போட்டுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மபல சாகுண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததே. வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணையோட அப்படியே கீழே வச்சுக்கோங்க. 2 உத்தரணி கையில ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்யா ஆத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. 2 உத்தரணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுடுங்க. கையில போட்டு இருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணுங்க. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பிதர்களுடைய ஆசீர்வாதத்துல க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம். நமஸ்காரம்.